அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுவது உங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரனும் உங்கள் சகோதரமாகிய பீட்டர் அமல்ராஜ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாட்களில் நாங்கள் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியை உங்களுக்கு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அது ஏனென்றால் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஏன் தேவை என்பதை குறித்து நாங்கள் இந்த நாட்களிலே ஒரு சிறிய வீடியோவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். குறிப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது நிக்கோதேமு என்கிற ஒரு அந்தரங்க சீசனோடு அவர் பேசி கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் புறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று அந்த நிக்கோதேமுவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆகவே இருந்து சுத்தரிக்கிறது ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்க வேண்டும். ஆகவே ஒரு மனுஷன் ஞானஸ்நானமும் பெற்றிருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகமும் பெற்றிருக்க வேண்டும். இது முதலாவது ஒரு காரியம். அடுத்த காரியம் சொல்லுகிறது, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உங்களுக்கு உணர்த்துவார். ஆகவே ஒரு மகன் விசுவாச பிள்ளை கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக இருந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உணர்த்த வேண்டும். இது இரண்டாவது காரியம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ஒரு உண்மை கிறிஸ்தவனுக்கு தேவைப்படுகிறது. மூன்றாவது காரியம் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே சொல்லப்படுகிறது, நீங்கள் ஒரு 50 நாட்கள் நீங்கள் எங்கும் போகாமல் எருசலேமிலே காத்திருங்கள். அவன் சொல்லுகிறாரு, நீங்கள் காத்திருந்து நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதாகமும் சொல்லுகிறது. அதேபோல் அந்த நாட்களிலே சீசர்கள் அங்கே கூடி வந்திருக்கிற பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அவர்கள் எல்லாரும் ஒருமானப்பட்டு அந்த 120 கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வந்திருக்கும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதாகவும் எல்லாருக்கும் அக்கினிமயமான நாவுகளை கட்டளையிட்டு அவர்கள் எல்லாம் அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்றும் வேதாகமம் சொல்லுகிறது. இந்த அந்நிய பாஷைகளை பேசுவது என்பது ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவருக்கு ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. இன்னும் சொல்லுகிறது, நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெறுகிற பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 சொல்லுகிறது, நீங்கள் பலன் அடைந்து. அப்போ ஒரு உண்மை உள்ள கிறிஸ்தவன் பலன் அடைய வேண்டுமானால், கிறிஸ்துவுக்குள் பலன் அடைய வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுகிறது. ஆகவே பலன் அடைந்தால்தான் அங்கே சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே உலகமெங்கும் சென்று சாட்சியாக இருப்பதற்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிப்பதற்கும் ஒருவனுக்கு கண்டிப்பாக பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்று பலன் ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுகிறது. ஆகவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர்கள் அந்த நாட்களிலே பெற்றுக்கொண்டார்கள். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒருவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். அடுத்து பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். அடுத்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் ஒருவனுக்கு உணர்த்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படுகிறார். மூன்றாவது சொல்லுகிறார், நீங்கள் சாட்சியாக இருப்பதற்கு, நீங்கள் பலன் அடைவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவைப்படுகிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அந்த நாட்களிலே இறங்கின பொழுது எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்று வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் இல்லாத பாஷையை அவர்கள் அந்த நாட்களிலே பேசவில்லை. உலகம் எங்கும் ஏதோ ஒரு தேசத்தில் அந்த பாஷை இருந்ததாக அங்கே வேதாகமம் குறிப்பிடுகிறது. ஆகவே ஏன் அந்த அந்நிய பாஷை, ஏன் அந்த தேசத்தினுடைய பாஷைகளை அவர்கள் பேசினார்கள் என்றால், அந்த பாஷைகளை யார் பேசினார்களோ அவர்கள் அந்த தேசத்துக்கு அந்த நாட்களிலே கடந்து போய் அந்த தேசத்தில் அவர்கள் பாஷையிலே சத்தியத்தை அவர்கள் அறிவித்திருப்பார்கள். குறிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், நம்முடைய தேசத்துக்கு வந்த
ஆண்டவரோடு இருந்த சீசர்களில் ஒருவரான தோமா அவர்கள் இந்திய தேசத்துக்கு, குறிப்பாக கேரள மாநிலத்திற்கு வந்து அவர் இயேசு கிறிஸ்துவை அங்கே பிரசங்கிக்கிறார். ஆகவே அவருக்கு கொடுக்கப்பட்ட பாசை என்னவாக இருந்திருக்கும் நாம் யோசித்து பார்ப்போமானால், அவருக்கு அந்த நாட்களிலே கொடுக்கப்பட்ட பாஷை மலையாள பாஷையாக இருந்திருக்க வேண்டும். ஆகவே அவர் கேரள மாநிலத்திலே வந்து இறங்கி இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்திய தேசத்திலே முதலாவது அவர் அறிவிக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் என்பது எதற்காக என்றால், உலகமெங்கும் கடந்து சென்று இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் குறிப்பாக நமக்கு தேவைப்படுகிறார். ஆனால் இந்த நாட்களிலே சபைகளிலே அதற்கு நேர்மாறாக சபைகளில் இந்த நாட்களிலே என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால், ஆடுவதும் பாடுவதும் குதிப்பதும் அங்கே படுத்து உருள்வதும் இது ஒரு வாடிக்கையாகி இன்றைய நாட்களிலே சபைகளுக்குள்ளே ஜனங்களை முடக்கி வைத்திருக்கிறார்களே ஒழிய, அவர்கள் கடந்து சென்று சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இந்த நாட்களிலே ஒரு சுயமான ஒரு காரியத்தை செய்யாதபடிக்கு சபைகளிலே வருட கணக்காக ஜனங்களை சபைகளிலே அடக்கி வைத்து இந்த நாட்களிலே நாங்கள் ஆவியிலே ஆராதனை பண்ணுகிறோம் என்கிற இந்த ஒரே குறிக்கோளோடு ஆடுவதும் குதிப்பதும் அங்கே படுத்து உருள்வதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே உண்மை கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் நீங்கள் இதை புரிந்து கொண்டு, பரிசுத்த ஆவியானவர் எதற்கு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு, நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுவிட்டால் நீங்கள் பலனடைவீர்கள். பலனடைந்தோடு நீங்கள் நின்று விடாமல் நீங்கள் கடந்து சென்று சத்திய சுவிசேஷ வசனத்தை தெரியாதவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இதுதான் நாங்கள் இந்த நாட்களில் உங்களுக்கு தெரிவிக்கிற மிக முக்கியமான ஒரு செய்தி. இதை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கேட்ட நீங்கள் இதை உணர்ந்து அதன்படி செய்வீர்கள் என்று நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.